السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய மாணவ மாணவிய கண்மணிகளே, அர்ரியாதுல் பதிஆ கிதாபில் கிதாபுல் ஹஜ்ஜி உல் உம்ரா என்ற இந்த பாடங்களை நாம் படித்து வருகின்றோம். கிதாபினுடைய தொடக்கத்திலிருந்து இது பாடம் 60வது பாடத்தை நாம் இன்று பார்க்க போகிறோம். அருமையானவர்களே, இந்த 60வது பாடம் எது சம்பந்தப்பட்டது என்றால், இஹ்ராமால் தடை செய்யப்பட்டவைகள் என்பதை பற்றி தான் நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். இஹ்ராமால் தடை செய்யப்பட்டவைகள் என்றால், ஒரு மனிதர் ஹஜ்ஜுக்காக வேண்டியோ அல்லது உம்ராவிற்காக வேண்டியோ நியத்து செய்து நாட்டம் கொண்டு இஹ்ராம் அணிந்து விடுவாரேயானால், அந்த இஹ்ராம் அணிந்ததில் இருந்து அந்த அமலை முடிக்கின்ற வரை அவருக்கு சில காரியங்கள் தடுக்கப்பட்டுள்ளது. அதை பற்றி தான் நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். அருமையானவர்களே, இந்த பாடம் 60இல் நூலாசிரியர் அவர்கள் அல் முஹர்ரமாத்து பில் இஹ்ராமி சபஅத்துன் என்று உங்களுக்கு தலைப்பிட்டுள்ளார்கள். அதாவது இஹ்ராமால் தடுக்கப்பட்டவைகள் 7 என்று சொல்கின்றார்கள். இந்த 7ங்கிறது கரெக்டாக 7 தான் இருக்கும் அப்படின்னு இல்லை. சில அறிஞர்கள் இந்த 7 5ஆகவும் சொல்லுவார்கள். அதாவது ஒன்றை மற்றொன்றோடு இணைத்து விடுவார்கள். சிலர்கள் 7ஐ விட அதிகமாகவும் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அப்போ இந்த எண்ணிக்கைங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, எண்ணிக்கையில் வித்தியாசப்படுறது. ஏன்னா எண்ணிக்கைகள் கூடுகின்ற பொழுது ஒவ்வொன்றையும் தனித்தனியாக அந்த நூல் ஆசிரியர் அவர்கள் அதை குறிப்பிடுவார்கள். எண்ணிக்கைகள் எங்கே குறைகிறதோ அங்கே ஒன்றை மற்றொன்றோடு சேர்த்து விடுவார்கள். இதுதான், வேற ஒன்றும் அங்கே வித்தியாசங்கள் அல்ல. அருமையானவர்களை, இந்த 7 முஹர்ரமாத்துகள் என்னென்ன என்பதை நாம் இப்பொழுது தெரிந்து விடலாம். அல் லுபுசு, முதலாவது அல் லுபுஸ். லுபுஸ்னா அதனுடைய நேரடி பொருள் அணிதல், ஆடை அணிதல், இது போன்ற அர்த்தத்தை தரும். இங்க என்ன கருத்து அப்படின்னா, தைக்கப்பட்ட ஆடைகளை அணிதல். ஆண்கள் தைக்கப்பட்ட ஆடை அணிதல் என்பது கூடாது. இரண்டாவது அத்துகுன், எண்ணெய் தேய்த்து கொள்ளுதல். அதாவது சில சட்டங்கள் மட்டும் ஆண்களுக்கு மட்டும் குறிப்பான சட்டமாக இருக்கும். உதாரணமாக பாருங்க, லுபுஸ். மற்றது சட்டங்கள் பொதுவாகத்தான் இருக்கும். எங்கே ஆண்களுக்கு மட்டும் குறிப்பாகுது அல்லது பெண்களுக்கு மட்டும் குறிப்பாகுது, அங்கே அந்த இடத்துல நம்ம என்ன செய்யலாம், அதை நம்ம விளக்கமாக தெரிந்து கொள்ளலாம். அப்போ எங்கெல்லாம் பொதுவாக வருது அதில் ஆண்கள் பெண்கள் எல்லோருமே அடங்குவார்கள். மூன்றாவது அத்தொய்யுபு, அதாவது மனம் பூசிக்கொள்ளுதல். அத்தர் போன்ற அதே போல நறுமண பொருட்களை பயன்படுத்துவது. நான்காவது அல் ஜிமாஉ, இந்த இஹ்ராமுடைய நிலையில் இருக்கும் பொழுது தாம்பத்திய காரியங்களில் ஈடுபடுதல் என்பதும் ஹராமாகும். அது மட்டுமல்ல, முகத்திமாத்துஹு, அந்த தாம்பத்தியத்திற்கு முன் உபகரணங்களாக எதுவெல்லாம் இருக்குமோ அந்த தாம்பத்தியத்தை தூண்டக்கூடிய காரியங்கள் என்று, உதாரணமாக முத்தமிடுதல், கட்டி அணைத்தல், தொடுதல், ஆசையுடன் தொடுதல், இது போன்ற விஷயங்கள், இதுவும் ஹராமாகும். ஐந்தாவது அக்துன் நிக்காஹ், அதாவது திருமண ஒப்பந்தம் செய்யுதல், அதுவும் ஹராமாகும். இது எல்லாவற்றை பற்றியும் நூல் ஆசிரியர் அவர்கள் உங்களுக்கு விளக்கமாக பேசுவார்கள் இன்ஷா அல்லாஹ். இது உங்களுக்கு சுருக்கமாக இங்கே தரப்படுகிறது. ஆறாவது விஷயம் இசாலத்து ஷஅரி அவில் லுஃபுரி, அதாவது உடலில் உள்ள முடியை நீக்குதல் அல்லது நகத்தை நீக்குதல். ஏழாவது யுஸ்தியாது குல்லி மஅகூலின் பர்ரியின், தரைவால் சாப்பிடப்படக்கூடிய தரைவால் பிராணிகள் எதையும் அனைத்தையுமே வேட்டையாடுதலும் ஹராமாகும். அப்போ தரைவால் பிராணிகள் எதையுமே என்ன செய்யக்கூடாது, வேட்டையாடக்கூடாது, இதுவும் ஹராமாகும்.
இந்த 7 விஷயங்களை தான் இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க போகிறோம். அருமையானவர்களே, இந்த சேவையை நம்முடைய ரகீப் கல்வி அறக்கட்டளை தான் எடுத்து செய்கிறது. ஒரு சிறந்த ஒரு கல்வி சேவை. அரபு மதரசாக்கள்ல படித்து தரப்படக்கூடிய எல்லா கிதாபுகளையும் அதனை யூடியூப் வலைத்தளத்தில் பாடங்களாக பதிவிடக்கூடிய ஒரு சேவை. நம்முடைய சமூகத்திற்கு மிகவும் பயனளிக்கக்கூடிய ஒரு சேவையாக இருக்கின்றது. எனவே இதில் உங்கள் எல்லோரினுடைய ஒத்துழைப்பையும் ஆதரவையும் தாருங்கள். குறிப்பாக இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். மேலும் நம்முடைய ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு நீங்கள் ஆதரவு தாருங்கள். உங்கள் யாரும் இதற்காக வேண்டி உதவிகரம் நீட்ட வேண்டும் என்று எண்ணங்கள் இருந்தால் இந்த வங்கி கணக்கிற்கு உங்களுடைய உதவிகளை, நன்கொடைகளை, தர்மங்களை தாராளமாக அனுப்பி வையுங்கள். அதற்கான கியூஆர் ஸ்கேன் கோடு இங்கு தரப்பட்டு இருக்கிறது. அதில் நீங்கள் ஸ்கேன் செய்தும் அனுப்பி கொள்ளலாம். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். அருமையானவர்களே, இப்பொழுது வாருங்கள் நாம் பாடத்தை பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபஸ்லுன் வல் முஹர்ரமாத்து பில் இஹ்ராமி சபஅத்துன். இது ஒரு பிரிவு. இஹ்ராமை கொண்டு தடுக்கப்பட்டவைகள் 7ஆக இருக்கும். அப்போ 7 விஷயங்கள் இஹ்ராமின் மூலமாக தடுக்கப்படுகிறது. இஹ்ராமை கொண்டு அப்படின்னா இந்த இடத்துல கருத்து என்ன? யாரு ஹஜ்ஜோ அல்லது உம்ராவோ இந்த இபாதத்தை செய்வதற்காக வேண்டி இஹ்ராம் கட்டி நிய்யத்து வைத்து தல்பியாவை முழங்கி விடுகிறாரோ, அந்த நேரத்தில் இருந்து அந்த அமலை முடிக்கின்ற வரை பின்வரக்கூடிய இந்த 7 விஷயங்கள் தடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த 7 காரியத்தை செய்யக்கூடாது. அல் அவ்வலு அல் லுபுஸ் அமதன், வேண்டுமென்றே தைக்கப்பட்ட ஆடை அணிதல். அல் லுபுஸ் அப்படிங்கிறது பொதுவான வார்த்தை தான். ஆனால் இங்கே தைக்கப்பட்ட ஆடை அணிதல் என்பது தான் இங்கே கருத்து. ஃபயஹ்ருமு அலா ذكரி, ஆகவே அந்த ஆணின் மீது, எந்த ஆண் இஹ்ராம் உடைய நிலையில் இருக்கிறாரோ அந்த ஆணின் மீது ஹராமாகும். சத்துரு ரஅசிஹி, அவருடைய தலையை மறைப்பது, தலையை மறைப்பது ஹராமாகும். வல்லுபுசுல் மஹீத்தி, இன்னும் தைத்த ஆடை அணிவதும் ஹராமாகும். ஃபீ ஐயி உதுவின் மின் அஅலாஇஹி, அவருடைய உறுப்புகளிலிருந்து எந்த உறுப்பிலையும், அவருடைய உடல் உறுப்புல எந்த ஒரு உறுப்புலையுமே என்ன செய்யக்கூடாது, இந்த தைக்கப்பட்ட ஆடை என்பது இருக்கக்கூடாது. தைக்கப்படாத ஆடைதான் ஒரு ஆண் அணிந்திருக்க வேண்டும். அதே போல தலை திறந்த நிலையில் இருக்க வேண்டும். அப்போ தலை திறந்த நிலையில இருக்கணும் இஹ்ராமுடைய நிலையில அப்படின்னு சொன்னா, அப்போ இஹ்ராம் அல்லாத நிலையில ஒரு ஆண் தன்னுடைய தலையை மறைத்து கொள்வது என்ற ஒரு வழக்கு இருக்கிறது என்பதை நம்மால் இங்கே புரிந்து கொள்ள முடிகிறது. இப்ப அருமையானவர்களை, இப்ப இங்க இருந்து பெண்களுக்கான சட்டத்தை சொல்றாங்க. ஒயஹருமு அலல் உன்சா, அந்த இஹ்ராமுடைய நிலையில் இருக்கும் அந்த பெண்ணின் மீது ஹராமாகும். சத்துரு வஜ்ஹிஹா, அவளுடைய முகத்தை மறைப்பது. அப்ப ஒரு பெண்ணு மற்ற நேரங்கள்ல முகத்தை மறைக்கலாம், இஹ்ராமுடைய நிலையில இருக்கும் பொழுது முகத்தை மறைக்க கூடாது, திறந்த நிலையில்தான் அவள் வைத்து கொள்ள வேண்டும். அதே போல லுபுசுல் குஃபாசி, குஃபாஸ் என்றால் கையுறை என்று சொல்லப்படும். கையுறை அணிந்து கொள்வதும் அவளுக்கு ஹராமாகும். பொதுவாக பெண்கள் வெளியே செல்லும் பொழுது அந்த கை எல்லாமே அவங்கள தங்களை முழுமையாக மறைத்து கொள்வார்கள். அப்போ இங்கே அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த கை மற்றும் முகங்கள் திறந்த நிலையில தான் இருக்கணும். பி எதிஹா, அவளுடைய கையிலே அந்த கையுறை அணிவது ஹராமாகும். வதஜிபு பிஹி அல் ஃபிதியத்து,
சரி, ஒருவர் தைக்கப்பட்ட ஆடை அணிந்து விட்டால் அப்ப அதுக்கு என்ன பரிகாரம், அதற்கு என்ன சட்டம்? இஹ்ராமுடைய நிலையில இருக்கும் பொழுது தைக்கப்பட்ட ஆடை அணியக்கூடாது, தலை மறைக்கப்படக்கூடாது. அதே போல பெண்ணை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பெண்ணுடைய முகம் மறைக்கப்படக்கூடாது, அவர்களுடைய கைகள் உள்ளங்கைகள் மறைக்கப்படக்கூடாது. அப்படி மறைக்கப்பட்டால் தஜிபு பிஹி அல் ஃபிதியத்து, இதற்காக இந்த காரியத்தை செய்வது கொண்டு ஃபிதியா வாஜிபாகும். ஃபிதியா என்றால் பரிகார பொருள், பரிகார செயல். ஒரு செய்யக்கூடாத ஒன்றை செய்துவிட்டால் அப்போ அதற்கு மார்க்கத்தில் பரிகாரம் இருக்கிறது. அப்போ அந்த பரிகாரத்தை நிறைவேற்றி விட்டால் அந்த செயல் செய்ததற்காக மன்னிப்பு வழங்கப்பட்டுவிடும். இந்த ஃபிதியா என்பது உங்களுக்கு பல பல கோணங்களில் அந்த ஃபிதியா என்பது இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு முசன்னிஃப் அவர்களே பின்னாடி வரக்கூடிய பாடங்களில் ஃபிதியாவை பற்றி, தம பற்றி, பரிகாரங்களை பற்றி ஒரு தனி பாடமே நமக்கு என்ன செய்கிறாங்க, விளக்கம் தராங்க. எந்தெந்த செயலுக்கு எப்படியெல்லாம் ஃபிதியா கொடுக்கணும், என்னென்ன பிராணிகள் அறுத்து பலியிட வேண்டும் அப்படிங்கிற விஷயம். ஏன்னா ஃபிதியாங்கிறது உங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு முத்து தாம், ஒரு முத்த அளவு கொண்ட உணவை சதக்காவாக கொடுக்கிறது என்பதில் இருந்து உங்களுக்கு தொடங்கும். இதில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒட்டகம் அறுத்து பலியிடுதல், இது எல்லாமே உங்களுக்கு ஃபிதியா பரிகாரத்தில் வரும். பரிகாரம்னா அது குற்றப்பரிகாரம். அதற்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா கஃபாரான்னு சொல்லுவாங்க. அந்த செயல் இப்போ இது ஒரு சாதாரணப்பட்ட ஒரு செயல், தைக்கப்பட்ட ஆடை அணிதல் அப்படிங்கிறது. அப்போ இது ஒரு சாதாரணப்பட்ட ஒரு பரிகாரம். இதே செயல் கடுமையாக இருக்குமே ஆனால் அப்போ அது குற்றப்பரிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஷா அல்லாஹ் பின்னாடி உங்களுக்கு அதை பற்றி உள்ள விளக்கங்கள் வருது. அஸ்ஸானி இரண்டாவது, அத்துஹ்னு லிஷையின் மின் ஷஅரிர் ரஅசி அவ் மின் ஷுஊரில் வஜ்ஹி அமதன். அத்துஹ்னு லிஷையின், எண்ணெய் தேய்ப்பது. லிஷையின் அப்படின்னா ஏதாவது ஒரு எண்ணெய், ஏதாவது ஒரு எண்ணெய். ஏதாவது ஒரு எண்ணெய் என்பது இங்க கருத்தல்ல. லிஷையின் மின் ஷஅரிர் ரஅசி அவ் மின் ஷுஊரில் வஜ்ஹி, அதாவது தலையுடைய முடியிலிருந்து ஏதாவது ஒன்றுக்கு அல்லது முகத்தில் உள்ள அந்த ரோமங்களிலிருந்து ஏதாவது ஒன்றுக்கு எண்ணெய் தேய்ப்பது. சாதாரணமாக அந்த ரோமங்களுக்கு எண்ணெய் தேய்க்கிறதுங்கிறது வேற, உடல் உறுப்புல மற்ற சில பாகங்களில் எண்ணெய் தேய்ப்பது என்பது வேற. அப்போ இங்கே குறிப்பாக சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, தலையுடைய ரோமம், தலையுடைய முடியில் இருந்தும் அல்லது முகத்தினுடைய அந்த ரோமங்களில் இருந்து ஏதாவது ஒன்றுக்கு எண்ணெய் தேய்ப்பது அமதன், வேண்டுமென்றே. மறதியாக தேய்த்தால் வேற. அப்போ அமதன் வேண்டுமென்றே அவர் தேய்க்கிறது கூடாது. வலவ் ரஅஸ ஷஅரத்தின் வாஹிதத்தின், ஒரே ஒரு முடியாக அந்த தலையில் இருந்தாலும் சரி, ஒரே ஒரு முடிதான் அந்த தலையில இருக்குது என்றாலும் அந்த ஒரு முடிக்கு தேய்த்தாலும் கூடாது, தேய்க்கிறது கூடாது. ஐயி துஹ்னின், அதே போல எந்த எண்ணெயை கொண்டும், அது மனமுள்ள எண்ணெயோ மனம் இல்லாத எண்ணெயோ, எந்த எண்ணெயுமே என்ன செய்யக்கூடாது, தேய்க்க கூடாது. அப்படி தேய்ச்சா என்ன, தஜிபு பிஹில் ஃபிதியத்து ஐதன், அப்ப இந்த செயலுக்காக வேண்டியும் ஃபிதியா கொடுப்பது வாஜிபாகும். அடுத்து வாருங்கள், மூன்றாவது விஷயம். அஸ்ஸாலிசு அத்ததய்யுபு அமதன், வேண்டுமென்றே மனம் பூசிக்கொள்ளுதல். மனம் பூசிக்கொள்ளுதல் அப்படின்னா அத்தர் மட்டும் வராது, நறுமணப் பொருட்கள் எதுவெல்லாம் இருக்கின்றதோ அவைகளை தன்னுடைய உடல்லையோ அல்லது அந்த ஆடையிலேயோ பூசிக்கொள்வது என்பது ஹராமாகும். ஃபி ஐயி ஜுஸிஇம் மின் லாஹிரில் பதனி, உடலினுடைய வெளிரங்கத்திலிருந்து எந்த ஒரு ஜுசூலையும், எந்த ஒரு பகுதியிலேயும், அவ் பாத்தினிஹி, அல்லது அவனுடைய உடலினுடைய உள்ரங்கத்திலிருந்து, அவ் ஃபி ஷையிம் மினல் மல்பூசி, மல்பூஸ்னா அணியப்பட்ட அந்த ஆடை,
அணியப்பட்ட அந்த ஆடையிலிருந்து ஏதாவது ஒன்றிலே, இப்படி எதிலையுமே அந்த நறுமண பொருளை அவர் பயன்படுத்தக்கூடாது. பிஐயி நவ்இம் மினல் அன்வாஇ, நறுமணத்திற்கான வகைகளிலிருந்து எந்த ஒரு வகை பொருளை கொண்டும் அவர் பயன்படுத்தக்கூடாது. அல்லதி, நறுமண பொருளுக்கான அந்த வகைகள் என்பது எப்படி? யுக்ஸது மின்ஹா காலிபன், அதாவது சில பொருள் வந்து உங்களுக்கு வந்து மனமுள்ளதா இருக்கும், ஆனா அது வந்து நறுமண வகையில வந்து என்ன செய்யாது, சேராது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இந்த பட்டை, ஏலம், கிராமு இதெல்லாம் சொல்லுவாங்க. அப்ப அதெல்லாம் வந்து ஒரு மணப்பொருள் தான். ஆனா வந்து அதை வந்து என்ன செய்யறதில்ல, காலிபன் பெரும்பாலும் அதை வந்து ஒரு நறுமண பொருளாக பயன்படுத்துறது இல்லை. அதனால தான் உங்களுக்கு வந்து நறுமண பொருளாக பயன்படுத்தக்கூடிய நாடி பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் என்னங்கிறத உங்களுக்கு கீழே விளக்குறாங்க. அப்போ அல்லதி யுக்ஸது மின்ஹா, அந்த நறுமணத்திற்கான வகைகளில் இருந்து காலிபன் பெரும்பாலும் எதை நாடப்படுமோ, ராயிஹதஹா, அதனுடைய வாடையை நாடப்படுமே. ராயிஹதஹ தொய்யிபத், தொய்யிபத்த, மனமான அதனுடைய வாடையை நாடப்படுமே, அதுதான் இதில் அடங்கும். கல் மிஸ்கி, உதாரணமாக மிஸ்கி என்ற அந்த கஸ்தூரி மணப்பொருளை போல, ஒ ஜாஃபரானி, குங்குமம் என்ற மணப்பொருளை போல, வல் வருதி, வருதுனா ரோஜாப்பூ, ரோஜாப்பூ என்ற அந்த மணப்பொருளை போல. அப்ப இதெல்லாம் வந்து என்ன செய்யப்படுது அப்படின்னா, பெரும்பாலும் அந்த நல்ல மனங்களையே நாடப்படுகிறது. அப்ப அப்படிப்பட்ட வகைகளிலிருந்து எந்த ஒரு நறுமண பொருளையும் என்ன செய்யக்கூடாது, மேலே சொன்ன இந்த பகுதிகளில் அவர் பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தினால் என்ன, வ தஜீபு பிஹி அல் ஃபிதியத்து ஐதன், இதை கொண்டும் ஃபிதியா வாஜிபாக ஆகிவிடும். அர்ராபியு, நான்காவது வாங்க, அல் ஜிமாஉ ஒ முகத்திமாத்துஹு, உடலுறவு கொள்ளுதல் இன்னும் அந்த ஜிமாவினுடைய முன் உபகரண காரியங்கள். ஜிமாவை தூண்டக்கூடிய காரியங்கள் எதுவெல்லாம் இருக்கின்றதோ அது அனைத்துமே இஹ்ராமுடைய நிலையில தடுக்கப்பட்டு இருக்கிறது. லம்சி, என்னது, தொடுவதை போல. ஆசையோடு அவர் வந்து என்ன செய்யறாரு, தொடுறாரு. ஒரே, அதாவது மனைவியை தொடுறதே கூடாது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சிடக்கூடாது. லம்ஸ், தொடுறது போல, ஆசையுடன் தொடுவது. ஒத்தகுபீல், அதே போல ஆசையோடு என்ன செய்யறது, முத்தமிடுதல். ஒல் முஆனகத்தி, ஆசையுடன் கட்டி தழுவுதல். வயஹ்ருமுல் ஜிமாஉ வலவ் பிகைரி இன்சாலின். இப்போ இந்த உதாரணம் எல்லாம் எதுக்கு தராங்க அப்படின்னா, முகத்திமாத்துல் ஜிமா எது அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து விளக்குறாங்க. சரி, அப்போ இது எதுவுமே செய்யக்கூடாது அப்படிங்கிறது தெரியுது. சரி, ஒருத்தர் வந்து தாம்பத்திய காரியத்தில் ஈடுபடுகிறார். எப்படி ஈடுபடுகிறார்? அவருடைய அந்த ஆண் உறுப்பிலிருந்து எந்த ஒரு, அவருடைய ஆண்மை இந்திரியங்கள் எதுவும் வெளிப்படலை. வெளிப்படாத நிலையில் அவர் வந்து இதை மாதிரி காரியத்தில் ஈடுபடுவாரேயானால் அப்பொழுதும் தாம்பத்தியம் கூடாது, தாம்பத்தியம் செய்வது கூடாது, ஹராமாகும். அதைத்தான் இங்க சொல்றாங்க, வயஹ்ருமுல் ஜிமாஉ வலவ் பிகைரி இன்சாலின், அந்த அவரிடத்தில் இருந்து எதுவும் வெளியாகவில்லை என்றாலும் சரியே, அவருடைய ஆண் உறுப்பில் இருந்து எதுவும் வெளியாகவில்லை என்றாலும் சரியே, ஜிமா என்பது ஹராமாகும். அது மட்டுமல்ல, இந்த காரியத்தில் அவர் ஈடுபட்டாரேயானால் வயப்சுதுல் ஹஜ்ஜு பிஹி, இந்த காரியத்தை கொண்டு ஹஜ்ஜி பாசிதாக ஆகிவிடும், ஹஜ்ஜி கெட்டுவிடும். ஹஜ்ஜி என்ற அந்த உன்னதமிக்க அந்த அமல் கெட்டுவிடும். கபல தஹல்லுலில் அவ்வலி, தஹல்லுலுல் அவ்வலுக்கு முன்னதாக. தஹல்லுலுல் அவ்வல்னா என்ன, இதை பத்தி கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. அதாவது தஹல்லுல் என்பது ரெண்டு வகையா பிரிக்கப்படும். தஹல்லுல் அவ்வல், தஹல்லுல் சானி அப்படின்னு சொல்லி சொல்லப்படும். தஹல்லுல் அவ்வல் என்றால் பொதுவாக ஹஜ்ஜினுடைய, உம்ராவினுடைய முக்கியமான அர்கான்களை பத்தி நம்ம முன்னாடியே படிச்சிருக்கிறோம். உம்ராவை பொறுத்தவரை உங்களுக்கு தஹல்லுல் அவ்வல் அப்படின்னு சொல்லி பிரிக்கப்படுறது இல்லை. அதான் அங்கே முசன்னிப் சொல்றாங்க, ஒல் உம்ரத்தி கபல ஃபராகி அமாலிஹான்னு சொல்லிட்டாங்க. ஹஜ்ஜில் தான் இது தஹல்லுல் அவ்வல் அப்படிங்கிறது ஹஜ்ஜில் தான் சொல்லப்படும். அப்போ ஹஜ்ஜை பொறுத்தவரை தஹல்லுல் அவ்வல் என்பது, அதாவது முதல் ஆகுமான காரியங்கள். இந்த காரியங்கள் எல்லாம் செஞ்சிட்டீங்க அப்படின்னா
உங்களுக்கு சில காரியங்கள் மேலே எஹராமை கொண்டு தடுக்கப்பட்ட காரியங்கள்ல சில காரியங்கள் ஹலாலாக ஆகிவிடும். அதை தான் இங்க சொல்றாங்க தஹல்லுலுல் அவ்வல் அப்படின்னு சொல்லி. உதாரணமாக ஹஜ்ஜினுடைய அர்கான்கள்ல அவர் ஒவ்வொரு செயலாக செய்து வருகிறார். அரஃபா போன்ற அமலையெல்லாம் முடிச்சிட்டாரு, எஹராம் கட்டிட்டாரு, அரஃபாவுடைய அமலை முடிச்சிட்டாரு. அதுக்கு அடுத்த கட்டமாக இன்னும் 3 காரியங்கள் இருக்கு. அந்த 3ல 2 செஞ்சிட்டாரு அப்படின்னா அவருக்கு தஹல்லுல் அவ்வல் என்பது ஏற்பட்டு விடும். அந்த 2 என்னது? அதாவது ரமி மற்றும் தவாப், அடுத்து கல் எறிதல், அடுத்து தவாப், இந்த 2ஐயும் செஞ்சிட்டார். அதே போல ஹல்க் மற்றும் தவாப், அதாவது தலைமுடி மலித்தல் மற்றும் தவாப் செய்கிறது, அல்லது ஹல்க் மற்றும் ரமி, தலைமுடி மலித்தல் மற்றும் கல் எறிதல். இதுல ஒரு விஷயம் கவனிக்கணும். ரமியுல் ஜிமார் என்பது உங்களுக்கு ருக்குன்ல வராது. அப்ப ரம்மியை பத்தி இங்க சொல்றதுனால நீங்க எப்படி புரிஞ்சிடக்கூடாது, ரம்மி என்பது ருக்குன்ல இருக்குது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சிடக்கூடாது. அதையும் கவனத்துல வச்சுக்கோங்க. அப்போ மொத்தத்துல தஹல்லுல் அவ்வல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப இந்த செயல்களை எல்லாம் செய்யறதுக்கு முன்னால அவர் என்ன செஞ்சிட்டாரு, ஜிமா செய்து விட்டார் அப்படின்னா அந்த ஹஜ்ஜே ஃபசாதாயிரும், ஹஜ்ஜே முறிஞ்சிரும், அவ்வளவுதான். அடுத்து என்ன செய்யணும்? அவர் திரும்ப ஆரம்பத்துல இருந்து எஹராம் கட்டி திரும்ப அவர் என்ன செய்யணும்? ஹஜ்ஜி செய்யணும். அடுத்து வாருங்கள். வல் உம்ரத்து, அதே போல வல் உம்ரத்து, இன்னும் உம்ராவாகிறது கபல ஃபராகி அமாலிஹா, அதனுடைய அமல்கள் முடிக்கப்படுவதற்கு முன்னதாக இந்த ஜிமாவை கொண்டு உம்ராவும் ஃபசாதாக ஆகிவிடும். வதஜிபு பில் ஜிமாஇல் முஃப்ஸிதி பதனத்துன், அது மட்டுமல்ல அந்த அமல் கெட்டு போனது என்று மட்டுமல்ல, அவருக்கு குற்ற பரிகாரமும் இருக்குது. தஜிபு பி ஜிமாஇல் முஃப்ஸிதி, ஃபசாதாக்கக்கூடிய ஒரு அமலை கெடுக்கக்கூடிய இந்த ஜிமாவை கொண்டு பதனத்துன், பதனா வாஜிபாகும். பதனானா ஒட்டகம், ஒட்டகம் வாஜிபாகும். அப்படின்னா ஒரு ஒட்டகத்தை என்ன செய்யணும்? அவர் அறுத்து பலியிட வேண்டும், அல்லது அந்த ஒட்டகத்துக்கு நிகராக ஒவ்வொன்றா இவங்க சொல்றாங்க பாருங்க. ஃபைன் அஜஸ அன்ஹா ஃபபகரத்துன், அதை விட்டும், அந்த பதனாவை விட்டும் அவர் இயலாதவராக ஆகிவிட்டால், ஃபபகரத்துன், அப்ப அவர் என்ன செய்யணும்? ஒரு மாடை அவர் அதற்கு பரிகாரமாக ஆக்க வேண்டும். மாடு அவர் மீது வாஜிபாகும். ஃபைன் அஜஸ அன்ஹா, பக்ராவும் அவர் கொடுக்க முடியாதவராக, இயலாதவராக ஆகிவிட்டார் அப்படின்னா ஃபஸபஉம் மினல் கனமி, ஆட்டிலிருந்து 7 அவர் மீது வாஜிபாகும். 7 ஆடு அவர் என்ன செய்யணும்? கொடுக்கணும். ஃபைன் அஜஸ, அதுவும் அவரால் கொடுக்க முடியல, இது நேரடியாக அந்த சம்பந்தப்பட்ட அந்த பிராணியை என்ன செய்யணும்? அறுத்து பலியிட வேண்டும். அப்படி ஒரு கால் இது எல்லாம் அவரால் முடியல அப்படின்னு சொன்னா அவ்வமல் பதனத்தை, முதலாவதாக அந்த பதனா, அந்த ஒட்டகத்தை அவர் விலை நிர்ணயம் செய்வார். பிசாரி மக்கத்தை, மக்காவினுடைய ரேட்டுக்கு. சார் அப்படின்னா ரேட்டு, மக்காவினுடைய கீமத், விலை மதிப்பிற்கு. அப்போ மக்காவில் ஒரு பதனா, ஒரு ஒட்டகம் எவ்வளவு அப்படிங்கிற அந்த ரேட்டை கொண்டு என்ன செய்வார்? விலை நிர்ணயம் செய்வார். அப்போ விலை நிர்ணயம் செய்து வாஹ்ரஜ துஆமன் பி கீமத்திஹா, அதனுடைய விலைக்கு பகரமாக, நிர்ணயிக்கப்பட்ட அந்த விலைக்கு பகரமாக உணவை அவர் வெளியாக்குவார். அந்த ஒரு ஒட்டகம் வாங்குறதுக்கு எத்தனை ரியால் வருமோ, உதாரணமாக ஒரு ஒட்டகம் ஒரு 500 ரியாலில் ஒரு ஒட்டகம் வாங்கப்படுது அப்படின்னு சொன்னால், உதாரணத்துக்கு சொல்கிறேன், அதுக்காண்டி 500 ரியால் அப்படின்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சிடாதீங்க. 500 ரியாலுக்கு ஒரு ஒட்டகம் வாங்கப்படும் அப்படின்னு சொன்னா, ஒட்டகத்தை கொடுக்க முடியல என்று சொல்லும் பொழுது பின்னாடி சொல்லப்பட்ட அந்த பிராணிகளும் அவரால் கொடுக்கறதுக்கான வசதிகள் வரவில்லை என்றால் அவர் என்ன செய்யணும்? அதனுடைய அந்த 500 ரியாலுக்கு உணவாக வாங்கி அந்த உணவை என்ன செய்யணும்? தர்மமாக கொடுத்தரணும்.
பைன் அஜஸ, அதுவும் அவரால் முடியவில்லை என்றால் 500 ரியாலுக்கு எங்க போறது அப்படின்னு சொன்னா, சாம அன் குல்லின் சாம அன் குல்லி முத்தின் யௌமன், ஒவ்வொரு முத்தை தொட்டும் ஒரு நாள் அவர் நோன்பு வைப்பார். அப்படின்னா என்ன அங்க என்ன சொல்றாங்கன்னா, உதாரணமாக 500 ரியாலுக்கு அவர் எவ்வளவு உணவு வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் பார்க்கணும். ஒரு முத்து அப்படிங்கிறது 650 கிராம் கொண்டது தான் ஒரு முத்துடைய அளவு. உங்களுக்கு இதுவும் ஒரு அளவுல வரும். அப்ப ஒரு முத்து உணவு என்பது சாதாரணமாக ஒரு நபர் வந்து திருப்திகரமாக சாப்பிடக்கூடிய ஒரு உணவுடைய அளவு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த 500 ரியாலை வச்சு எத்தனை நபருக்கு அவர் சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். திருப்திகரமாக ஒருவர் சாப்பிட்றதுக்கு இங்க வந்து முத்துன்னு ஒரு அளவு வச்சிருக்கிறாங்க உங்களுக்கு. அவர் விரும்பினா அந்த 650 கிராம் அப்படிங்கிற எடை கணக்கும் அவர் என்ன செய்ய முடியும், எடுக்க முடியும். உதாரணத்திற்கு இந்த 500 ரியாலை வச்சு ஒரு 40 பேர் அல்லது ஒரு 50 பேர் என்ன செய்ய முடியும், சாப்பிட முடியும் என்று வைத்துக்கொண்டால், திருப்திகரமாக ஒரு நடுநிலையான சாப்பாடு அந்த பகுதியில் ரொம்ப ஹை லெவலில் இல்லாமல் ரொம்ப லோ லெவல்லையும் போயிடாமல் நடுநிலையான ஒரு சாப்பாட்டை வந்து திருப்திகரமாக ஏழைப்பட்ட எளிய மக்கள் வந்து சாப்பிட முடியும் அப்படின்னு சொன்னோன்னா, அப்போ அந்த 40 நபருக்காக வேண்டி அந்த 40 ஒரு 40 40 50 என்பதை 40 50 முத்து அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டு அப்போ ஒரு முத்துக்கு ஒரு நாள் அப்படிங்கிற கணக்கில் 40 நாள் அல்லது 50 நாள் அவர் வந்து என்ன செய்யணும், நோன்பு நோற்க வேண்டும். ஏன்னா இது வந்து அமலையே ஃபசாதாக ஆக்கிவிட்டது. இந்த தாம்பத்தியம் என்ற இந்த செயல் அவருடைய ஹஜ்ஜி என்ற புனிதமான அந்த அமலை அது கெடுத்து விட்டது என்பதற்காக வேண்டி இவ்வளோ இந்த தண்டனை வந்து இங்க வந்து கொஞ்சம் கடுமையாக தரப்படுது. வலா தஜிபு ஃபிதியத்துன் பில் முகத்திமாத்தி, முகத்திமாத்துகளை கொண்டு ஃபிதியா ஏதும் வாஜிபாகாது. அதாவது இந்த முகத்திமாத் அப்படின்னா முன்னாடி சொல்லப்படுச்சுல, லம்ஸு தக்பீல் முஆனகா இது போன்ற காரியங்கள், இதற்காக வேண்டி தனியாக ஃபிதியா எதுவும் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டா, ஃபிதியா ஏதும் கொடுப்பது வாஜிபாக ஆகாது. இல்லல் முபாஷரத பிஷஹ்வத்தின், ஆரம்பத்திலே நான் வந்து உங்களுக்கு சொல்லும் பொழுது சொன்னேன், அதாவது ஆசையோடு இந்த காரியங்கள் செய்யுதால், ஆசை இல்லாமல் அவர் தொட்டாரு, முத்தம் கொடுத்தாரு அல்லது முஆனகா செய்தாரு, அது எப்படி ஆசை இல்லாமல் எப்படி செய்ய முடியும்? அன்பை பரிமாறிக்கொள்வதற்காக வேண்டி மனைவி திருப்தியா சந்தோஷமான ஒரு காரியத்தை அந்த இடத்துல செஞ்சாங்க, அல்லது அவங்கள வந்து வாழ்த்தணும், அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்த்து தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது முத்தத்தின் மூலமாக தன்னுடைய வாழ்த்தை வெளிப்படுத்தினார், அல்லது முஆனகாவின் மூலமாக தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி காட்டினார். அந்த இடத்துல என்ன இல்லை, ஆசை இல்லை. இப்போ ஆசை இருந்தது என்றால் இல்லல் முபாஷரத்த பிஷஹ்வத்தின் மின் கைரி ஹாயிலின், திரையேதும் இல்லாமல் தன்னுடைய ஆசையை கொண்டு அவர் முபாஷரா செய்தால், ஆரத்தழுவினால், இது போன்ற காரியங்களை செய்தால், அதை தவிர அப்போ அதற்கு வந்து ஃபிதியா இருக்குதுன்னு சொல்லி தெரியுது. ஆனால் மேலே சொன்ன அந்த மாதிரி ஃபிதியா கிடையாது. அதுக்காண்டி பெரிய அளவில் ஜிமாவுக்கான ஃபிதியா மாதிரி கிடையாது. அதை தான் இங்கே விளக்குறாங்க. ஓ ஃபிதியத்துஹா ஓ ஃபிதியத்துல் ஜிமாஇ கைரில் முர்ஷிதி. அப்போ இதனுடைய ஃபிதியா இந்த ஹாவுடைய லமீர் வந்து அல் முபாஷரத்து பி ஷஹ்வத்தின் மின் கைரி ஹாயிலின், இதன் பக்கம் நம்ம என்ன செய்யணும், மீட்டிக்கொள்ளணும். அப்போ இதனுடைய ஃபிதியாவாகிறது ஓ ஃபிதியத்துல் ஜிமாஇ, இன்னும் ஃபிதியத்துல் ஜிமாஇ கைரில் முர்ஷிதி, அமலை ஃபசாதாக ஆக்காத இந்த ஜிமாவிற்கான ஃபிதியாவாகிறது. அமலை ஃபசாதாக ஆக்காத ஜிமாவிற்கான ஃபிதியான என்ன, அதாவது இதே அந்த தாம்பத்திய காரியத்தை அவர் எப்போ செஞ்சுட்டார் அப்படின்னா, தஹல்லுலுல் அவ்வளுக்கு பிறகு செஞ்சார். ஏன்னா கபல தஹல்லுல் அப்படின்னு நம்ம மேலே படித்தோம்ல, இப்போ தஹல்லுலுல் அவ்வளுக்கு பிறகு இன்னும் ஒரு சில அமல் அவருக்கு பாக்கியாக இருக்குது. அவர் வந்து என்ன செஞ்சிருக்கிறாரு, இந்த காரியத்தை செஞ்சிட்டார் அப்படின்னா அதனால அவருடைய அமல் ஃபசாத் ஆகாது. ஆனால் இருந்தாலும் அதுவும் குற்றம்தான். அதற்கு ஃபிதியாவாகிறது ஷாத்துன் முஹையரத்துன், இஷ்டம் கொடுக்கப்பட்ட ஒரு ஆடாக இருக்கும். ஷாத்துன் முஹையரானா என்ன, அதாவது ஷாத்துன் முஹையரா என்றால்
இதில் கொஞ்சம் விளக்கங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பின்னாடி பாடத்தில் அதை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க. இங்கே நான் சுருக்கமாக சொல்கிறேன். ஷாத்துன் முஹையரா என்றால் அவர் நேரடியாக ஒரு ஆட்டை பிதியாவாக கொடுக்கலாம், அல்லது அந்த ஆட்டினுடைய கிரயத்தை நிர்ணயித்து அந்த கிரயத்திற்கு தேவையான உணவுப் பொருட்களை வாங்கி கொடுக்கிறது. அவருக்கு உணவுப் பொருளும் கொடுக்க முடியாத சூழல் வந்தால் அங்கே என்ன, இது மாதிரி உள்ள விளக்கங்கள் தான் இந்த ஷாத்துன் முஹையராவுக்கு வரும். இன்ஷா அல்லாஹ் கமா சயாத்தி முசன்னிப் அவர்கள் சொன்னது போல அதனுடைய விளக்கம் பின்னால் வருவதைப் போல. மாணவர்களே, இத்துடன் நாம் இந்த பாடத்தை நிறைவு செய்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் மீதி முஹர்ரமாத்துகள் 5 மற்றும் 6, 7 இந்த காரியங்கள் என்னென்ன, அதனுடைய விளக்கங்கள் இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த பாடத்தினுடைய தொடரில் பாகம் 2ஆக வெளியிடுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.